ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் அல் புகாரி அவர்கள். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இப்போ திருச்சி கிழக்கு உட்பட இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நிலையில் லாரன்ஸ் அங்கே போட்டியிட போறாருங்கிற மாதிரி தகவல் வந்தது. இன்னைக்கு ஒரு வீடியோ வேற வெளியிட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு இப்போ நல்லவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லாம் ஜாதி பார்த்து பணம் பார்த்து ஓட்டு போடுவாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. விஜய் நண்பர் விஜய் வந்துட்டாரு, அவர் நல்லது செய்வார், பயங்கர சுறுசுறுப்பாக உழைப்பார், எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக பழக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரலாங்கிற நம்பிக்கையே விஜய் தந்திருக்காருங்கிற மாதிரி. பரவாயில்ல, நல்லவங்க வந்தால் அப்போ ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் நான் வரணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது என்ன, இது வரணும்னா வரலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை, அரசியலுக்கு ஜனநாயக நாட்டில் அவருக்கு எல்லாமே உரிமை இருக்குது. ஏன் இதை போட்டு இப்படி ஒரு குழப்புறாங்க? என்ன மைண்ட் செட்டு? ஒரு கட்சி பாரம்பரியங்கள்லாம் தாண்டி நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தன்மைங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது விஜயை விட ஆபத்தானவர் லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த சரியா இருக்கிறத பார்க்கும் பொழுது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. ஒரு விஷயத்த தப்பா இருக்கிறத பார்க்கும் பொழுது சேகுவேரா பாஷையில சொல்றதா இருந்தால் அதை பார்த்து கன்சி அந்த தவறை தட்டி கேட்பதற்கு நீங்க களத்திற்கு அழைத்து வரப்பட வேண்டும். இன்னும் அழகா சொல்றதா இருந்தா, பிடல் காஸ்ட்ரோ வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னால் நான் இங்க இருக்க மாட்டேன், எங்கெங்கெல்லாம் அநீதிக்கு எதிரான அங்கெல்லாம் நான் பயணிப்பேன் அப்படின்னா அதுதான் அரசியல். அப்படி பார்த்தா சும்மா ஒரு ஆர்கியூமெண்டல் சேக்குக்கு வச்சுக்கிட்டா திமுக சரியில்லை, நான் நல்லா கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்த விஜய கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். விஜய் வந்ததற்கு பின்னால் அப்படி பார்த்தா அந்த கோணத்துல அவர் ஏத்துக்கலாம். ஒரு வாதத்துக்கு வந்துட்ட பின்னால ஒரு நடிகருக்கு இவ்வளவு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது, அவர் வென்று காட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இப்ப அவர் நல்லவரு, ஒரு தீமைன்னு ஒண்ணு நடந்துச்சு. அப்ப இவங்களுடைய முகத்தில் எங்க கிழியுது அப்படின்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலமாக தீமை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தீமை நடக்கும் போதெல்லாம் நீ எங்க இருந்த? அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு அரசியல் இப்ப நல்லவர் வந்திருக்காரு. அப்ப போன காலங்கள்ல தீயவங்க இருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த தீயவர்கள் யாருன்னு சொல்றதுக்கான தைரியம் உனக்கு இப்ப நல்லவர் வந்த பிறகு வரலையே. அப்ப நீ யாரு? இன்னும் ஓப்பனா சொல்லாம இதெல்லாம் நம்ம ரஜினி காலத்திலே பார்த்துட்டு அந்த உழப்புன்னு உழப்புறது, இப்படியா காலம் வரணும், நான் மறமாட்டேன்னு சொல்ல, வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன், நான் மறக்க மாட்டேன், காலத்தின் கட்டாயத்தை நான் மறக்க மாட்டேன், கட்சிகளை பதவியில நான் விரும்ப மாட்டேன், இந்த மாதிரி பல குழப்பமான டைலாக்லாம் நம்ம ரஜினி காலத்திலே கேட்டு முடிச்சிட்டோம். இப்ப திரும்ப ரஜினிகாந்த் தலைவர், இவர் நடிகர், இவர் இது அப்படிலாம் பேசுறதுங்கிறது மீண்டும் ஒரு முறை எந்த கோணத்தில் யோசிச்சாலும் எனக்கு ரொம்ப பொருந்துற வார்த்தை என்னவா இருக்குதுன்னா, அந்த சந்தர்ப்பவாதம்ங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒட்டுமொத்த அரசியலையே இன்றைக்கு இவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பவாதம் என்று நினைத்து கொண்டார்கள். நீங்க இதை எங்க கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த இவங்க நடிகை சங்கீதாவுடைய கணவர் பேர் டக்குன்னு ஞாபகம் எனக்கு, இவள் எங்க இருந்து நீ திமுக ஆட்சியில் என்ன எங்க இருந்து நீ? அப்ப இவங்களுக்கு என்னன்னா அவ்வளவு பயம் இருந்திருக்கு, இவ்வளவு நாள் நம்ம வாயை திறக்கக்கூடாதுன்னு. அப்ப நீ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில் நியாயமானவனாக இருப்பாயானால், அல்லது நீ யாரை விமர்சிக்கிறியோ அவர் பேசியதை தவறு என்று உளப்பூர்வமாக நம்பியவனாக நீ இருப்பாயானால் அதை எப்போ எதிர்த்திருக்கணும்? அதை சொல்லும் போதே எதிர்த்திருக்கணும். எதிர்த்து பேசியிருக்கணும். இது எங்க சனாதனம், நீ எப்படி பேசணும் பேசியிருந்தா கூட பேசியிருந்திருக்கணும். நான் திரும்ப தான் சொல்லுவேன். நான் விஜய் ஏன் நீங்க ஏத்துக்கிறதுன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், பாஜகவை கொள்கை எதிரி என்று வாயால் சொல்வதல்ல அவர்களை கொள்கை எதிரியாக நிறுத்துவது. நீங்கள் அப்படி நிறுத்தியதற்கு பின்னால் உண்மையிலேயே உங்கள் எதிர்ப்பு உண்மை என்று சொன்னால் அவன் ஒரு அழுத்தத்தை கொடுப்பான். அடுத்தது பதிலுக்கு அவன் உங்களை அடிப்பான். நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, பதிலுக்கு அவன் உங்களை அடிப்பான். அப்படி அடிக்கும் போது அந்த அழுத்தத்தை தாங்கி சில நேரங்கள் சில பேர் தோல்வி அடைஞ்சிருவாங்க. கெஜ்ரிவால் தோல்வி அடைவார், மம்தா பானர்ஜி தோல்வி அடைவார், எல்லாரும் திரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது, கட்சியை உடைச்சிருவான். இவங்களுக்கு உத்தவ் தாக்கரேக்கு அந்த அழுத்தம் தரும் பொழுது அந்த அழுத்தத்தையும் உள்வாங்கி நீ கொடுக்குற 2300 கோடி இல்லை, நீ 10,000 கோடியை தரலனாலும் என்னுடைய மாணவருடைய எதிர்காலத்தை சமரசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் நின்று பர்ஃபார்மிங் ஸ்டேட்டா கொண்டு வருவார் அடுத்த ஸ்டேஜ்ல. அப்ப வெறும் வாயளவுல டெக்ளேர் பண்றது மட்டுமல்ல, உங்களுடைய டெக்ளரேஷன் அவன் சவாலா எடுத்து அவன் உங்களுக்கு பதிலாக கவுண்டர் கொடுப்பான். அந்த கவுண்டரை உள்வாங்கி நீங்க நிப்பீங்கல்ல, அது விஜயிடத்தில் இல்லை என்பதனால் தான் அவர் வாயளவில் சொன்ன அந்த எதிர்ப்பை ஏற்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அவராவது வாயளவில் எதிர்த்தார். நீங்க அந்தந்த நேரத்துல அப்ப என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க உண்மையா அந்த கொள்கையை உள்வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே நீங்க அதை எதிர்க்கணும். அதை எதிர்க்கிறதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு அவன்கிட்ட கவுண்டர் வரும், அதை நீங்க உள்வாங்கணும். அப்படியெல்லாம் எதையுமே செய்யாத இப்ப கியூல நிக்கக்கூடிய இந்த நடிகர்கள் எல்லாரும் பாக்குறாங்க,
விஜய் ஒண்ணுமே பண்ணல. இதான் உண்மை. இப்ப ஏதாவது பண்ணல. இவ்வளவு பிரச்சாரம் செய்ய வேண்டியது இல்ல, கொள்கையை சொல்ல வேண்டியது இல்ல. அதனால ரஜினிகாந்த் சொன்ன நான் கூட கட்சியா அவர் கரெக்டா சொல்றாரு. பவன் கல்யாண் சொன்னாரு பாத்தீங்களா, சொன்னாப்ல அவரு கடுப்பாய் செம்ம கலாய்ப்பு. அவர் கலாய்ச்சது விஜய் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை. ஏய் நீங்க எல்லாம் இவ்வளவுதானா அவர் சொல்லிட்டு அவரால் சிரிக்காம இருக்க முடியல. என்னடா தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறது ஹாலோகிராம் ஒரு இது போதும் போதுப்பா. உண்மையிலேயே நான் வந்து அப்ப இதுக்கு போயிருக்கேன், களக்காடு ஏர்வாடியில நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஒரு போன் வருது. நான் ரொம்ப காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஒரு எஸ்பிசிஐடியில் ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் வந்து நிறைய நல்ல தொடர்பு. திடீர்னு எனக்கு ஃபோன் அடிச்சார். என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. ஆனால் அவர் அப்பதான் போலீஸ் ஆகிறாரு. அப்போதான் எனக்கு நல்ல தொடர்பு. இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சொல்றாரு, அதை தெலுங்குல சொல்றாரு. தெலுங்குல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆந்திராவில் இருக்கான். சும்மா நான் எப்போ தான் சொல்லுவேன், ஏய் பகுத்தறிவு மண்ணுடா அப்படின்னு பெருசா இருந்தேன். என்ன கலாய்க்கிறான், என்னால பதில் சொல்ல முடியலன்னா. கண்டிப்பா எப்படா விஜய் தேர்ந்தெடுத்தீங்க, பீகாரே கலாய்க்குது, எப்படா விஜய் தேர்ந்தெடுத்தீங்க, என்ன பகுத்தறிவு, என்ன பண்ணிட்டாருன்னு. அப்ப அவன் நம்ம கேட்கற கேள்விதான், அது அவன் வந்து நம்மளை பார்த்து கேட்கறான் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட ஒரு ஸ்டார்ட் இருந்தா போதும். ஒரு 100 இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து சும்மா ஜாலியா வந்து பணத்துக்காக இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் எங்க தொன்னை அப்படின்னு சொல்லி எதையாவது பேசிக்கிட்டு இருந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் பண்ண முடியும், எங்களால வந்து பாறையை உருட்ட முடியும், அந்த தைரியத்துல இப்ப அண்ணாமலை பிஜேபி சொல்லி வந்துருக்காப்ல. ஆமா ஆமா. ஓ இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காங்க, இளைஞர் கூட்டம் அப்படிங்கிற. நடிப்பவர்களை விடுங்க, நீங்க வந்து படித்தவர்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப நடித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, படித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு இவர் கேட்க வர்றாரு. விஜயோட தமிழ்நாடு முடிவு பண்ணிருச்சு, எப்பா இந்த அனுபவம் இல்லாத எவனும் தேவையே இல்லைன்னு. நீ நடிச்சவனா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அனுபவம் இல்லாதவன் வந்தா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாசத்துல மக்கள் பார்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இப்ப அண்ணாமலைக்கு சேர்த்தே கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பேசுறதா இருந்தா. இப்ப திடீர்னு வந்து விஜய் வந்துட்டதுனால ஆளாளுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. விஜய்க்கு வந்துருச்சு, விஜய் அண்ணாமலைக்கு வந்துருச்சு. அண்ணாமலையை நம்பி பாஜக ரிசைன் பண்ணிட்டு ஓடுறானுங்க எல்லாருமே. மேபி அது ஒரு செட்டிங்கா கூட இருக்கலாம் பிஜேபி வந்து. ஏன்னா பிஜேபி இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரியேட்டிங் ப்ராக்சி பார்ட்டிஸ். ஏன்னா அவங்க காஷ்மீர்ல அப்னாதல் ஆரம்பிச்சது வந்து பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராக்சி மூலமா உள்ள வரப்பாங்க, இன் ஆல் பாசிபிள் மீன்ஸ் அண்ட் வேஸ் உள்ள வந்துடணும்னு நினைப்பாங்க. அதுக்கான முயற்சியோட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த ஐடியாவை கொடுத்தது விஜயோட வெற்றி தான். அப்ப இங்க கடைசியில பிரச்சனை எங்க இருக்குன்னா, லாரன்ஸ்ட இல்ல, அண்ணாமலை கிட்ட இல்ல, விஜயுடைய இந்த சற்றும் எதிர்பாராத வெற்றியில தான் இருக்குது. தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியரை பார்த்து நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு முன்னால வந்து மக்கள் அதுக்கான பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, ஒரு பொலிட்டீஷியன் அவங்க ஆள் இது எங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா, சீமான் தோல்வி அடைஞ்ச போதெல்லாம் பார்த்தாங்க. நீ 1000 தான் பேசு, மக்கள் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கான், அது ஒன்றை இல்ல. விஜய் வந்து அப்ப இவ்வளவு நம்ம நினைச்சது தப்பு, நீ ஃபேமஸா இருந்தாலே போதும், நீ கொஞ்சம் ஃபேமஸா இருந்தா, விஜய் கொஞ்சம் கிளாமர், நீ கிளாமரஸா இருந்தா போதும், கொஞ்சம் செலிபிரிட்டினால. அப்ப செலிபிரிட்டி ரேஞ்ச் சீமா. அப்ப சீமான் இவ்வளவு வருஷமா வாங்கி நான் முன்னேறேன், மக்கள் என்ன ஆதரிக்கிறாங்கன்றது அது கூட அவருடைய கட்சிக்காக இல்ல, அவருடைய ஃபெமிலியாரிட்டிக்காக, அவர் நல்லா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப சீமானாலே ஒரு 8% வாங்க முடியும்னா உடஞ்சு போச்சு, 4% ஆகி போச்சு. இப்ப திமுக தோக்குது, நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நம்ம சீமான் சப்ஜெக்ட சொன்னா உடனே திமுக உடனே தோத்துருச்சுன்னு. அது அப்படி அதை வந்து ஒப்பீடு செய்ய முடியாது. ஏன்னா திமுகவிற்கு சீமான் வந்து ஏறிட்டு தான் போகணும் நியாயமா பார்த்தா. ஏன்னா அவருக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. அவர் யூட்டோபியன் லைஃபை புஷ் பண்ண அவருக்கு ஏறிட்டு தான் போகணும். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு பெரிய ஆட்சி நடத்திட்டாங்க. காமராஜருக்கு லே ஆஃப் கொடுத்த மாநிலம் இந்த மாநிலம். அப்படிங்கிற போது நீங்க கர்ம வீரராகவே இருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஆளுக்கு ஒரு புதுசா கொடுப்போம். 9 வருஷம் நீங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, இருங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு. அது கொடுத்தது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க ஆக்டிவா வந்து கிரவுண்ட் லெவல்ல பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க. ஆனா அப்படி ஒரு முடிவு செய்யறப்ப சீமான இறங்கி இருக்க கூடாது. ஆனா சீமானுடைய அப்ப சீமானுக்கு இருந்ததும் இதே ரசிக மனப்பான்மையுடைய ஓட்டு தான். அந்த ஓட்டையுமே ஒரு ரசிகர் பிரிச்சு போயிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்ப ரசிகர் இருந்தா போதும், அவருக்கு 8% ரசிகர்கள், இவருக்கு ஒரு 30% ரசிகர்கள், அப்படின்னா நம்மளாலே சிஎம் ஆக முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை, அண்ணாமலைக்கு இந்த மனதைரியத்தை, லாரன்ஸ் போன்றவர்களுக்கு இந்த மனதைரியத்தை, வரலாற்று பிழையாக தவறாக வந்துதித்த தமிழ்நாட்டின் விஜயுடைய வெற்றி தான் இந்த எல்லா அநியாயத்துக்கும் இப்ப காரணமா இருக்கு. அதனால லாரன்ஸ் எல்லாம் வரலாங்கிற எல்லாரும் இன்னும் யாராவது வரப்போறாங்கன்னு தெரியலையே. அதான் நம்ம வந்து ஒரு நியாயத்தை பிரதீப் ரங்கநாதனா கூட இருக்காங்க. அவங்க இது கல்ட்டு அது இதுங்கிறாங்களே. பிரதீப் ரங்கநாதனுக்கு படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது, ஜென்சி கிட்ஸ் மத்தியில முகம் தெரியுது. நேற்று பாரதி ராஜா எனக்கெல்லாம் அதை சொல்லவே இல்லை. ஒரு 35 வயது நிரம்பியவருக்கு பாயராஜாவை தெரியல. இன்னைக்கு உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப பாயராஜாவும் ஒன்னும் நம்ம வயசுலாம் ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. இது எப்படின்னா, சாரி டு இன்டரப்ட், என்னன்னா அன்னைக்கு ஒரு இது பார்த்துருந்தேன். இந்த ஃப்ரண்ட் டிஎம்கே ஒரு பீரியடும்
இப்போ உள்ள இந்த ஜென்சியும் அப்படிங்கிறத கம்பேர் பண்றப்ப அவன் என்ன சொல்றான்னா, டிஎம்கே காலகட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து மூளையுடைய ஃப்ரண்டல் லோப்ஸ் வந்து யூஸ் பண்ண வைப்பான், சிந்திக்க வைப்பான், சிந்தனைக்கான விஷயங்களை உள்ள போடுவான், பகுத்தறிவு விஷயங்களை பெரியார் சொன்னாரு, அண்ணா சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு அப்படின்னு பேச வச்ச காலங்கள் வந்துருச்சு. அந்த சிந்தனையுடைய தாக்கமும் தேக்கமும் கொஞ்சம் கம்மியான போது அகைன் அவன் டோபமைனுக்கு ஏதாவது ஒன்று தேவை, ஒரு பூஸ்டப்பா புதுசா ஏதாவது ஒன்று வேணும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்த வந்து ஒரு வேக்கண்டா விட்டதுல நம்ம சைட்லயும் ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்ப அந்த டைலாக்ஸை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணல, நம்ம வந்து டிஸ்கஷன்ஸை என்கரேஜ் பண்ணல, டிபேட்ஸை என்கரேஜ் பண்ணல அப்படிங்கிற காரணம். ஏன்னா அதிகாரம் அதை தக்க வைக்கிறது, அதை நோக்கி போறது, அரசியல், அது டென்ஷன்ஸ், அதுல கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த வெற்று உருவாச்சு ஒருத்தர் அழகா அதை பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அதை கூட ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. ரொம்ப அழகா சைக்கலாஜிக்கலா போட்டிருந்தாங்க ஒரு கம்பேரிசனோட. அந்த வெற்று வந்தப்ப அந்த வெற்று இடத்த வந்து எனக்கு தேவை, ஒரு டோபமைன் தேவை. அப்போ வந்து ஏளனமா பாரு வந்துட்டேன், நம்ம வெற்றி வாகை சூட வந்துட்டேன், இப்படிலாம் வந்து ஒரு 4 பாட்டை போட்டு பயங்கரமா அதை புஷ் பண்ணோன்னே அதுல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. இதை புஷ் பண்ணோன்னே விஜய்க்கு வாக்களித்தவர்கள் நிறைய பேரை கேட்டேன், உங்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாருன்னு கேட்டேன், அவங்களுக்கு யாருன்னே தெரியல. நீங்க பாரதி ராஜா எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு கேட்டேன், உங்களுக்கு டிஆர்பி ராஜானா யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். இத்தனைக்கு அவர்கள் சிட்டிங் அமைச்சராக இருந்தவர் என்பதை தாண்டி அவர்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ்ல பேசப்பட்டவர்கள். தமிழ்நாடுடைய ஃபேட்டை வந்து ஷேப் பண்ணதுல முக்கியமான ஸ்கல்ப்சர்ஸ் அவங்க எல்லாரும். அப்போ ஒரு கல்வி சார்ந்து ஒரு ஜென்சி, ஒரு தலைமுறை ஒரு துணிச்சலான முடிவு எடுக்குது, சாதாரண முடிவு எடுக்கல. எங்களுக்கு வேணாங்க டிஎம்கே வேணாங்க, நாங்க வேற ஆள்கிட்ட போறோங்க, ஏன்னா அது தீய சக்திங்க, அது நாங்க வேற ஆள்கிட்ட போறோங்க அப்படின்னு ஜென்சி ஒரு துணிச்சலான முடிவு எடுக்குது. சாதாரண முடிவு இல்லை அது. இப்போ திமுக விட்டு அதிமுக என்பது நார்மல் ட்ராக். அல்லது இந்து மதத்தை எதிர்க்கிறது திமுக, நான் இந்து மதத்துக்காக பிஜேபியில போறேன் அப்படிங்கிறது ஒரு வகையான புரிதல், ஏதோ ஒரு ஐடியாலஜி, எதிரான ஐடியாலஜி, அந்த கூட ஏதோ ஒரு கருத்தை வச்சிருக்கோம். ஏற்புடைய வாதம் இல்லை இந்து மதத்துக்கு எதிரானவங்க என்பது, ஆனால் போர்ட்ரே செய்யப்படக்கூடிய ஒரு வாதம். அது கூட ஒரு எதிர் சம்பந்தமே இல்லை, டோட்டலா எவனுமே வேணாம், நான் அவர்கிட்ட போறேன்னா இந்த முடிவுக்கு லாட் மோர் ஜஸ்டிபிகேஷன் அவர்கிட்ட இருந்திருக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட முடிவை எடுத்தவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாரும் தெரியாது, அவர்களுக்கு டிஆர்பி ராஜன் யாரும் தெரியாது, யாரும் தெரியாது. இப்ப இந்த கீர்த்தனாங்கிற பெண்ணு போய் நிக்கிறாங்க, நீங்க மேயர் பிரியா அழகா சொல்றாங்க, நீங்க முதல்ல போறதுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம், நீங்க ஏன் போனீங்கன்னே தெரியாது. ஆனால் அதுல டிஆர்பி ராஜா சார மென்ஷன் பண்ணி இதே ஏஜென்சி போடுது, ஹலோ மிஸ்டர் டிஆர்பி ராஜா இதெல்லாம் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா, கொடுமை, இந்த கொடுமை என்ன பண்றது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க டிஆர்பி ராஜானா யாருன்னா. இப்ப கீர்த்தனா அவங்களுக்கு எப்படின்னா, இப்ப கீர்த்தனா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல முன்னால இருந்தவராம்பா அவரு, அப்படி எடுத்துக்கிட்டாங்க. நியாயமா புரிய வேண்டியது அவர் இடத்துல. பாயராஜா யாருன்னா அந்த தனுஷ் படத்துல 2 சீன் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எவ்வளவு கால கொடுமை பாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரைத்துறை நீங்க சொல்ற உதாரணம் கூட ஓகே, ஏஜ் ஃபேக்டர் இது ஓகே, எனக்கு திரையை பத்தி எனக்கு தெரியலன்னா கூட. ஆனா இன்னைக்கு அரசியல் வந்து நீங்க அரசியல்ல கரெக்டா இருக்கணும், திரைத்துறை தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஒரு கட்டத்துல நான் பிஎஸ் சத்யநாராயண யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்ப பக்கத்துல பக்கத்துல இன்னொரு காலேஜ்ல எங்களுக்கு அனுப்புனாங்க. அங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, கலந்துக்கங்க, கான்டெஸ்ட் நிறைய நடக்கும் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல. அப்ப அந்த கான்டெஸ்ட்ல வந்து போகணும்ட்டு எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருந்தது. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பெல்லாம் நான் வந்து மேடையை பார்த்தாலே பயப்படுவேன். அப்புறம் போயிட்டு ஸ்பீச் நடந்துச்சு, அதெல்லாம் வேணாம், நம்ம சைலண்டா போகணும், பொது அறிவுல உட்காந்துக்கலாம் அப்படின்னு பொது அறிவுல போய் உட்காந்துருக்கேன். அதுல உட்காந்தா டைட்டானிக் ஹீரோ யாரு, ரஷ்யவர்னா இதுல வந்து ஹீரோயின் யாரு, இதனுடைய டைரக்டர் யாரு, இது யாரு, அது யாருன்னா அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் சேர்த்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் நினைச்சு வியந்தது. அதற்கு பிறகு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவர் யாரு. இவர் வந்து தெரியாத இவர் வந்து அந்த மாவட்டத்துல விஜயரசிகமன்ற தலைவரா இருந்தவர். இவர் யாரு, இவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் விஜய்க்கு. இவர் யாரு, இவர் தான். இப்போ ஒட்டுமொத்த திரைத்துறையே இது கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டு ஒரு திராவிட இயக்க வரலாறுனா என்னன்னு தெரியல. இப்ப இவங்க நீ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கருத்து, ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்து நம்ம சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நல்ல சகோதரர் தான், ஒரு விஜய் ஆதரவாளர் போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு மரியாதையா பேசின ஒரு சகோதரர் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நான் பேசியிருக்கேன், சிங்கப்பெண் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி 345 crores வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, வெளிவாக்கம் பொதுக்கூடத்தில் பேசினேன், 345 crores பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு பிளானே கிடையாது, அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறது கிடையாது, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அவங்கள்ட்ட லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்கு இந்த சிங்கப்பெண் 3 கார்னர்ல அவங்களை வந்து நீங்க அலக்கழிக்க போறீங்க? இப்ப மக்களை போலீஸ்ல போயிட்டு நீங்க சொல்லுவீங்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பெண்ட போங்கன்னு சொல்லுவாங்க. லோக்கல் போலீஸ் சிங்கப்பெண்ட் அனுப்போம், சிங்கப்பெண்ட் ஸ்பாட்டுக்கு போவோம், ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களால எஃப்ஐஆர் டைரக்டா பண்ண முடியாது, அகைன் அவங்க ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க திரும்ப வந்து சிபிஎன்டிஎஸ்சிக்கு வந்து திரும்பி அனுப்பிச்சு விடுவாங்க. இது எவ்வளவு பெரிய திரும்ப ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். அகைன் பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இது வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும்.
இதெல்லாம் நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. ஏற்கனவே ஆராசான கேட்ட மாதிரி இதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் அவர் முன் வச்சாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு போலீஸ்ல இருக்கிற உங்களுக்கே தெரியும், எனக்கே தெரியும், போலீஸ்ல இருக்கிற உங்களுக்கே தெரியும், இதுக்குன்னு வந்து நீங்க ஜீப் வாங்கல. ஒவ்வொரு காவல் மாவட்டத்தில இருந்தும் முந்தைய அரசு செய்த திராவிட மாடல் அரசு வந்து 2024 அல்லது 5 வாக்குல தந்த புது பொலேரோ ஜீப்பை வந்து எடுத்து பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பொலேரோ ஜீப்பை தான் நீங்க சிங்கப்பெருந்தெடுத்துக்கு யூஸ் பண்றீங்கிறது போலீஸ்ல இருக்கிற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களுக்கே இப்படி அப்படின்னா 1973 டெக்ளேர் பண்ணி 74 22 சப் இன்ஸ்பெக்டர்களை முதன்முறையாக தமிழ்நாட்டிற்குள் வந்து பெண்களை வந்து காவல்துறைக்கு அழைத்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மோடி முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு பேசியிருக்கோம். இது வந்து நான் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு சும்மா ஒரு வெற்று பேச்சு என்பதையும் அறிவியல் பூர்வமா வரலாற்று பூர்வமா அதை சொல்லி அதுக்கப்புறம் 33%, 30% உள்ளாட்சி அமைப்புகள்ல இன்னைக்கு 44,000 பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது எப்படி வந்தாங்க அப்படிலாம் எல்லாம் சரிதான். இதுன்னு அவர் சொந்த காசுல செஞ்சாரு, அதுவும் அவர் கவர்மெண்ட் காசு தானே செஞ்சாரு. அந்த சிந்தனையை பற்றி நமக்கு புரியல, இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னு. என்ன இப்ப கவர்மெண்ட் காசுலயே செய்யக்கூடிய விஜய் ஏன் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை நம்ம சொல்ற அளவுக்கு எஃபெக்டிவா செய்யலைங்கிற கொஸ்டினுக்கு வந்து பதில் வரலன்னாலும் அவங்களுடைய பார்வையும் புரிதலும் வந்து இவ்வளவு ரேஞ்சில் தான் இருக்கு அப்படிங்கிற போது இவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வருது. ஜென்சி வந்து இப்படி இருந்தாலே நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னும் போது டான்ஸ் ஆடின விஜயே வந்து ஆட்சி அமைக்கிறப்ப சொல்லி கொடுத்த டான்ஸ் மாஸ்டர் நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அது இதோட ஆபத்தாச்சே. அதான் இப்ப அதுதான் இப்ப எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்றது உண்டு, விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா திமுகல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, பப்ளிக் ஓவர் எஸ்டிமேட் பண்ணும். பப்ளிக் அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுச்சு. பப்ளிக் அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணது அவங்க விருப்பம் வச்சுக்கோங்க. நம்ம பப்ளிக் என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம்னா பீப்புள் வில் நெவர் ஓட் விஜய் ஃபார் ஹிஸ் அந்த கிளாமரஸ் இதுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. we thought that people will vote for development, for delivery, for performance அப்படின்னு நினைச்சோம். ஆனா again people voted him for his glamour அப்படிங்கிறது வந்து நம்ம பப்ளிக் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோன்னு. பட் ஸ்டில் தமிழ்நாடு மக்கள் இது பெரியார் மண் என்பதை மீண்டும் ஒருவர் நிரூபித்து வருகிறார்கள் அப்படின்னு இந்த மாலை மலர்ல மைக்க நீட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் ரொம்ப அலர்ட் ஆனேன் லாஸ்ட் டைம். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணம், எனக்கு ரொம்ப அலர்ட் ஆச்சு. யாரும் மைக் கேட்டுனா அவங்களுக்கு பயசா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நார்மலா தான் எடுத்திருந்தாங்க, ஒரு சர்வே மாதிரி. பீச்சில் வச்சு கேட்பாங்க, ஒரு பொது இடத்துல கேட்பாங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க. டிங் டிங்னு மார்க் மாதிரி விடும். தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமானு, விஜய் அப்படி வச்சிருப்பாங்க. எந்த சர்வே எடுத்தாலும் விஜய் தான் வரும். நான் விஜய்க்கு போடலாம் இருக்கோம், விஜய் போடலாம். இன்னைக்கு அதே மாலை மலர் நான் இன்னைக்கு அதை ரீட்வீட் பண்ணியிருக்கேன். அதே மாலை மலர் போய் நீட்டுறான் ஒரு மாசத்துல, ஒரு மாசம் தான் ஆச்சு, ஒரு 90 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 பேர். ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றான், நீங்க பிரஸ் சந்திக்க சொல்லுங்க, அப்பதான் நான் மார்க்கே போடுவோம், அது வரைக்கும் ஒரு 0ங்கிறான். இதுதான் தமிழ்நாடு. எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்ப என்னன்னா சரிதான், ஆந்திரா நம்மளை கேலி பண்ணா எல்லாம் பண்ணா இது நிலைக்காது. மக்களுக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு. அவங்க விஜயை தேர்ந்தெடுத்தது கூட நம்ம குறை சொல்ல ஒருத்தர் சூப்பரா சொன்னார் பாருங்க, தற்கொலை சொல்ல அவன் தெளிவாதான் பண்ணிருக்கான் அப்படின்னு. நீ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போது இவர் அப்ப அதுலயும் நான் ஒரு நல்லது பாக்குறேன். அவர் வந்து திட்டி சொல்லியிருந்தார், ஒரு சாமானியர் ஒருத்தர் திட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுலயும் ஒரு விஷயம் பாக்குறேன், என்னன்னா அவன் நினைச்சது என்றது வேற, அவன் நடந்தது வேறன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸ்டாலின் வந்து நான் அது அதனாலதான் இப்ப ஸ்டாலின் நாங்க வந்து கெட்டவர்னு சொல்லல, விஜய் அவரை விட நல்லவரா இருப்பாரு நாங்க நினைச்சு போட்டோம். ஆனா அந்த மனநிலை இருந்ததுனாலதான் ஐயா ஸ்டாலின் ஐயா தோத்துட்டாருன்னு ஓட்டு போடவே சொல்றான். அவன் தானே கவலைப்படுறான். அப்ப அவனே அழுதுட்டான். ஓட்டு போட்டவனே நாங்க நீங்க தோப்ப நினைக்கலையா, நாங்க ஏதோ ஜாலிக்கு போட்டோங்கிற மாதிரி. நான் கண்ணால மதுரை நம்ம தம்பி மஞ்சள் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்க வந்து திருப்பரங்குன்றம் இதுல திருச்செந்தூர்ல மீட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப நைட்ல ஒரு மீட் இப்போ சொல்றேன், அண்ணே எங்க அம்மாவை ஓட்டு போட்டுருச்சுன்னு விஜய்க்கு, ஏன் அப்படி பண்ணுன்னு கேட்டேன். படா நான் ஒருத்தன் ஓட்டு போட்ட விஜய் ஜெயிக்க போறேன். இப்படி நாங்க நிறைய பேர் பண்ணோம். இப்ப அவங்க எல்லாருமே யாரையுமே நம்ம வந்து ஓட்டு போட்டவர்கள் நம்ம குறை சொல்லவே இல்லை, என்னைக்குமே நம்ம வேதனை வெளிப்படுத்தணும். அப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க பதிலுக்கு அப்படின்னா, நாங்க நினைச்சது நியாயமா தான் நினைச்சோம், ஸ்டாலின் கெட்டவர்னு நினைக்கல, விஜய் அவரோட நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம். 30 நாள்ல முத்தாய்ப்பா பள்ளி அடிச்சிருச்சு எல்லாமே. அப்ப மக்கள் விளங்கிட்டு இப்போ அந்த பேட்டியில அவன் சொல்றான், பத்திரிகை சந்திக்க சொல்லுங்க, அது வரைக்கும் அவருக்கு 0 தான். இன்னும் ரொம்ப அழகா சொன்ன ஒருத்தர், சூப்பரா சொன்னார் ஒருத்தர், அதெல்லாம் அந்த அழகா அந்த வீடியோல. எனக்கு பர்சனலா விஜய் பிடிக்கும். இப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நடிகரா, உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு ஒரு நடிகரா பிடிக்கும். நல்லா எனக்கு அவருடைய கம்பேரிசன் பார்த்தா விஜய் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லுவேன். நல்லா டான்ஸ் பண்றாரு, நல்லா பண்றாரு. அவரை பர்சனலா எனக்கு பிடிக்கும். அதனால அவர் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி வரேன் 36 அப்படிங்கன்னா. இதை எவ்வளவு அழகா இருக்கு கேட்கணும். ஏன்னா இதை வந்து இந்தியாவிலேயே இப்படி ஒரு தலைவர் யோசிப்பாரான்னு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வந்து யோசிச்சு சொன்னாங்க, அவர் ஆள விடுங்க, லெட் ஹிம் ரூல், ஒன்லி தென் ஹில் கெட் எக்ஸ்போஸ்ட். 2 காரியம் இருக்கு அதுல. மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை கொடுப்போம், அவர் ஆள விடுங்க. மக்கள் என்ன நினைச்சாங்க,
அவர் என்ன விட பெட்டர் நினைச்சாங்கல்ல, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு, அவரது வாயில சொல்லல, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட பெட்டர் நினைச்சாங்கல்ல. லெட் ஹிம் ரூல், people will judge whether he is better than us or not. நம்மை விட அவர் சிறந்தவரா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு கண்கூடா பார்க்க, நான் என்னுடைய பர்சனலா எந்த அந்த மாலை மலருடைய அந்த சர்வேவை போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்கறத பார்த்து மிரண்டு போய் தான் நான் அதை தீர்ப்பு பண்ணி இங்க வரலாமா. நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கிற போது மறுநாள் வந்து கொண்டு நான் டிக்கெட்டே மாத்தி தான் போட்டேன். ஏன்னா எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்தது, ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு குழப்பம். நான் 2 மாதிரியா எதிர்பார்த்தேன். விஜயோடைய எமர்ஜென்சி வந்து ஒரு 30% பார்த்தேன். 70% என்ன நினைச்சேன்னா, விஜய் நம்ம ஓட்ட பிரிப்பாரு, எடப்பாடி கொஞ்சம் நிறைய சீட் வாங்கிடுவாரோ, இப்படியே நான் வந்து பயந்தேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல நம்ம அப்படி பயந்தது நடந்துருச்சு. ஸோ மக்கள் இப்போ தேர்தல் வந்தா கூட மனம் திருந்தி வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதியா நம்புறேன். அப்படி நம்புறீங்க நீங்க? உறுதியா நம்புறேன், அறுதிட்டு உறுதியா. லாரன்ஸ் போன்றவருடைய வருகையெல்லாம் அதெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. நீ வந்து ஏற்கனவே அதாவது ஒரு சின்ன மேட்டர் தான் இந்த கரண்ட் கட்டுங்கிறது. பிளேம் கேம்ங்கிறது நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால வரைக்கும் செஞ்சு வந்துட்டீங்க. இதுக்கு நான் இன்னொரு உதாரணமா சொல்றேன். இன்னைய வரைக்கும் பிளேம் கேம் பண்ற ஒரு லீடர் தான் யாரு? மோடி. தேசிய அளவில் இப்போ வரைக்கும் அவர் எதுக்கிட்ட ஏழை தாயின் பையன், ராகுல் காந்தி இளவரசர், நான் ஏழை, டீ வித்தவன். அவர் ராகுல் காந்தி பேரை கூட சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவர் பிளேமிங்ல வந்து ஃபுல்லாவே அங்கதான் போவார். ஆனா இதை ஏற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதே மோடியுடைய அலை இந்தியா முழுக்க வீசிய போதும் தமிழ்நாட்டில் ஒரு இலை கூட அசையல. தமிழ்நாடு மக்கள் பகுத்தறிவு மக்கள். இது பெரியார் மண். மீண்டும் சொல்றேன், இந்த மண்ணில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வேணா நினைச்சுக்கலாம் நம்ம மோடி மாதிரி அகைன் பிளேம் பண்ணியே ஜெயிச்சிடலான்னு. நீங்க பிளேம் பண்ணதுக்காக மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடல, நீங்களும் பெரியாரை தூக்கி பிடித்தனால தான் ஓட்டு போட்டாங்க. ஆமா ஆமா, அப்படித்தானே சொன்னாரு. பிஜேபி எதிர்க்கிறேன், பெரியார் என் தலைவர், அதுல தெளிவா இருந்தாரு. அப்ப நீங்க பெரியாரை ஏற்றதுனாலதான் மக்கள் என்ன பண்ணா, இவரும் பெரியாரிசு தான், அவரும் பெரியாரிசு தான், இவருக்கு வாக்களிச்சா தப்பு இல்ல அப்படின்னா. எந்த முடிவுல நீங்க பெரியாரிசுன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப நீங்க வந்து என்ன நசுக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்கன்னா அது ஓரளவுல அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அது சரி மாதிரி ஆயிருச்சு. ஒரு பக்கம் 21 கட்சி கொண்ட கூட்டணி திமுக தலைமையில இருக்குது, இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான கூட்டணியில எடப்பாடி பக்கம் இருக்குது. நான் அழைப்பு கூட கொடுத்தேன், என்ன யாரும் வரல, நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நான் வந்து என்ன 8 கோடி பேரு எல்லாம் சொல்ல மக்கள் ஏற்றாங்க. ஆனா எது வரைக்கும் நீங்க இதையே இந்த கதையவே கரண்ட் வரல. இது பகுத்தறிவு மண்ணு. திரும்பவும் சொல்றேன், நீங்க பெரியார தைரியம் இருந்தா பெரியார டிஸ்ஓன் பண்ணிட்டு உங்க ஸ்டார்ட் அப்ல நின்று பாருங்க. நீங்க பெரியாரோட ஏத்துட்டு வந்தீங்க, அவனும் பகுத்தறிவோட தான் ஓட்டு போட்டான். ஓட்டு போட்ட எல்லாரும் தற்கொலை எல்லாம் கிடையாது, அவன் பகுத்தறிவோட தான் ஓட்டு போட்டான். நீங்க இவரோட நல்லா டெலிவர் பண்ணுவீங்கன்னு நினைச்சான். நீங்க வந்த முதல் நாள்ல இருந்து ஒரு வார்த்தை ஒண்ணு எனக்கு இந்த திருச்சியில பேசினாரு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் தூக்கி போடுறீங்க அப்படின்னு மக்கள் அன்னைக்கே வெறுத்துட்டாங்களா. அந்த ஒரு வார்த்தை போதும். உனக்கு இந்த ஒரு ஸ்பீச் மட்டும் தான் தெரியும், எப்பனாலும் இதான் நீங்க பிளேம் பண்ணதான் தெரியும் உனக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, கரண்ட் கட் ஆகுது. முதல் நாள் என்ன சொல்றாரு, இது வந்து திமுகவுடைய பழைய அதிகாரிகள்லாம் அங்க வேலையில இருக்கிறாங்க, இது பகுத்தறிவு மண். ஏன்டா அவனை தூக்கல? பகுத்தறிவாதி கேள்வி கேட்கறான், உனக்கு ஓட்டு போட்டவனே கேள்வி கேட்கறான். 2வது நாள்லாம் பண்ற பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி பீஸ் கேரியரை பிடுங்க முடியுமா? பகல்ல ஒரு கேமரால காட்டுற, பகல்ல பிடுங்க நைட் லேண்டா போகணும் மக்கள் கேள்வி கேட்கறான். அட பீஸ் கேரியரை திமுக காரன் தான் பிடுங்குறா, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ. அவன் ஏன் நீ தண்டிக்கல? அவன் சட்டத்துக்கு முன்னால ஏன் நீ கொண்டு வரல? அவ்வளவு வல்னரபிளா ஏன் நீ பீஸ் கேரியர் விட்டு வச்சிருக்கிற? இதெல்லாம் அப்ப இதெல்லாம் வந்து எந்த பகுத்தறிவுவாதியை நீ வந்து உள்வாங்கி இருக்கிற என்பதை நம்பி உனக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பகுத்தறிவு உனக்கு எதிராக கேள்வியே கேட்காது நினைச்சு நீ நரேந்திர மோடி நினைச்சு பேசிக்கிட்ட. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நான் சொல்றேன், நரேந்திர மோடினால இந்தியா முழுக்க சூறாவளியாக வீசிய போது தமிழ்நாட்டில் ஒரு இலையை கூட அது அசைக்கவில்லை. உங்களை வந்து உங்களுடைய ஸ்டார்டமோட சேர்த்து நானும் பகுத்தறிவாதி தான், நானும் நல்லவன் தான், நானும் அவங்களை கொள்கை எதிரியா பாக்குறேன் பாஜகவை அப்படின்னு நீங்க பாஜகவோட சமரசம் செய்ததுனாலதான் நித்தி ஆயோக்ல வந்து உங்களுக்கு முதல் வரிசையில இடம்னு இதே விஜய் பேசி விட்டு நேற்று போய் அதே முதல் வரிசையில நிற்கும் போது உங்களை பகுத்தறிவாதத்தோட சேர்த்து வாக்களித்த வந்து பார்த்து சுமார் பண்ண நினைக்கிறீங்களா? கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்பன்னு பதவி ஏற்பாளர் பேசிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமா இருக்குதுன்னு நீங்களே வாயை திறந்து வாக்குறுதி கொடுக்குறப்ப பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டு உங்களை பெரியாரியவாதியாக ஏற்றுக்கொண்டு வாக்களிச்சவங்க பார்த்துட்டு சுமார் பண்ண நினைச்சீங்களா? இதுக்கிடையில லாரன்ஸோடைய இந்த குட்டி கலாட்டா உள்ள முந்துக்கிட்டு நான் 9ஆம் தேதி அறிவிக்கிறேன், பாரதிராஜ் இவர் என்னமோ பெரிய தேசிய தலைவர் மாதிரி என்ன 9ஆம் தேதி பாரதிராஜ் இறந்துட்டாரு, அதனால நான் வந்து 10ஆம் தேதி என்னால அறிவிக்க முடியல, நான் 11ஆம் தேதி இவர் அறிவிக்கிறதா உட்காந்து இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் போதும் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே நேரத்தில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு இன்னும் சிறப்பு. ஏன்னா இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபெலோஸுக்கு முன்னால இன் சர்ச் ஆஃப் இது வந்து லாஸ்ட் கோல்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இதை தேட போய் ஒரு இது மாணிக்கத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் 1 மாத காலத்திலேயே இவ்வளவு பெரிய தலைவரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய எல்லா பேர் புகழ்
ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஐசிஎஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டு நேற்று வந்து அக்கா கனிமொழி மேடமை பார்த்து நாங்கள் வந்து 4வது திட்டத்தில் தான் பாஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கும் மாணவர்கள் வந்து நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிற இந்த வரலாறை வந்து எத்தனை ஸ்டார்டம் உள்ள மக்கள் வந்தாலும் வந்து மறைக்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் பேசும் திராவிடத்துக்கு, டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸுக்கு வந்து ரிசல்ட் பேசும், டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸுக்கு வந்து டெலிவரி பேசும், நம்ம என்ன டெலிவர் பண்ணியிருக்கோங்கிறத பேசும். அப்போ இன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்தியா அன்னைக்கு இப்போ திரும்ப அப்புறமா அடுத்த கட்டத்தை சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, இருக்கிறதுலேயே அதிகபட்சமான மின் தேவைக்கு வந்து இந்த நாடு போயிருக்குது. அப்ப என்னையா சொல்ல வர, இந்த திமுக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற ஏசி பட்டனை ஆன் பண்ணிட்டு வரானா? கரண்டுடைய தேவை வந்து அதிகமா இருக்குது. அது போட்டிருக்காரு பாருங்க, 5008 சென்னை சிட்டி 285 அப்படின்னு அவருடைய இதை போட்டு, சென்னை சிட்டி ஹாஸ் ரீச்ட் இட்ஸ் நியூ பீக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் 5008 மெகாவாட் டுடே அப்படிங்கிறார். அப்ப இது உண்மையா இல்ல கரண்ட் பேஸ் பண்ணுறது உண்மையா? ரெக்யர்மெண்ட் அதிகமாறதுனாலதான் இந்த ரெக்யர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சென்னை அப்படிதானே இருந்தது. இல்ல அதுக்கு முன்னாடி சோமாலியாவா இருந்ததா? ஓகே, இப்ப நான் சொல்ற வாதத்தை ஏத்துக்கிறதா இருந்தா அப்ப முந்தைய வாதம் தப்பா? ஆமா, கண்டிப்பா. அதிகப்படியான தேவை இருக்கிறதுங்கிறது தான் உண்மை அப்படின்னா பீஸ் கேரியர் கொடுக்கணுங்கிறது தப்பா? இல்ல பிளக்சுவேஷன் தப்பா? ஆக மொத்தத்தை உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல. இன்னைக்கு கரண்ட் கட்ட வந்து சண்முகமே பேசுறாரு கம்யூனிஸ்ட்ல இருந்து. இப்ப இது என்ன கூத்து? 6 மாசம் டைம் தரல நீங்க ஐயா, நீங்க பேசினா தப்பு இல்ல, நாங்க பேசினா தப்பா? எங்க தெரியல, கொஞ்ச நேரம் போகுது அப்படிங்கிறாரு, சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்ப திருச்சி கிழக்குல ஏதோ ஒரு விளையாட்டுக்கு தயாராகிறாங்க அவங்க. திருப்பி கவர்ச்சிங்கிற கான்செப்டை நம்புறாங்க. விஜய் லாரன்ஸ்ங்கிற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பகுத்தறிவு முறியடிக்கும், கண்டிப்பா முறியடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். விஜய்க்கு பிறகு லாரன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை, அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அடுத்து பிரதீப் ரங்கநாதன், தனுஷ் எல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு தெரியல. விஜயோட சமாதி கட்டம். ஆமா, அதனால பார்ப்போம் இதெல்லாம் எப்படி போகுது என்னங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி.